நண்பர்களே, சேனல் அர்த்தம் ஆர்டிஎஸ் நேற்று இன்று நாளை இந்த இதில் 2-3 நாள் முன்னாடி ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். ஈரோடு வெற்றி நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண் அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்லாட்சிக்கு தருகின்ற மதிப்பெண் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த மக்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தினசரி அவங்கள டக் வாக், சும்மா 1 மணி நேரம் அவங்கள எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு கூட வச்சு கொஞ்சம் தூரம் அப்படி நடக்க வச்சு கையில் ஒரு 300 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள இது ஒரு திமுக பிரமுகரை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, போன வாட்டி தொட்டியில் வச்சு அடைச்சி வச்சுருந்தோம், இப்போ டக் வாக் அப்படின்ட்டாரு. டக் வாக்குனாக்கா அந்த வாத்துங்களை கூப்பிட்டு போவாங்களே அந்த மாதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஜெயிச்சிருவாங்க, நம்பலாம். நல்லாட்சி தான். கேட்டாக்கா ஜனங்களை என்ன ஏதுன்னு கேட்டாக்கா, காசு வாங்கிட்டோம், அதுக்கு அந்த கொடுத்த காசுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான் இந்த பெண்கள்கிட்டலாம் இருக்குது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை. நல்லாட்சினாக்கா எது நல்லாட்சின்றது புரியல. அங்கங்கே நடக்கக்கூடிய பாலியல் வன்மம், கள்ளச்சாராயம் பாருங்கள், மரக்காணத்தில் ஒரு 20க்கு அதிகமான பேர், அப்புறம் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் ஒரு 68 பேர். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடி ஆத்தூரில் ஒரு திமுக அமைப்பாளர் அவர் ஒரு இது பண்ணிட்டு காணொலியிலலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கமிஷனரு கூப்பிட்டுட்டு அவர் ஏதோ சொல்கிறாரு, இது கள்ளச்சாராயம் இல்லை, அவர் சொல்கிறத பார்த்தாக்கா அது என்னமோ நல்ல சாராயம் மாதிரி சொல்கிறாரு போல் தெரியுது. பாட்டிலில் கலந்து வச்சுக்கிட்டு அது அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, இது அங்கேருந்து கொண்டு வந்த கள்ளச்சாராயம் தானே ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்ல ஆட்சி தான், இதெல்லாம் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அங்கங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது, இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி இதே மாதிரியான ஒரு இதுதான். அந்த நல்லாட்சிக்கு கண்டிப்பாக மக்கள் இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு அது தீர்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு சாதகமான இதெல்லாம் இந்த வெற்றி அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். இதையெல்லாம் மக்கள் இந்த இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம நினைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கவனத்தை திசை திருப்புற மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாவா அந்த இடத்துல இது என்ன நடக்குது, நாட்டில் என்ன ஏது எப்படி அப்படின்றது ஒன்றுமே புரியாத ஒரு இதுவாக இருக்குது. நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன்றாங்க, தொடையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இப்போ தான் ஒரு மாதமும் நம்ம தான் இருக்கோம். இவங்க தான் அங்கே மதுரையில் தமிழ் முருக கடவுள் மாநாடு நடத்துனாங்க. இவங்க தான் நடத்துனாங்க. அதுதான் ஆரம்பமே அங்கே தான். தமிழ் முருக கடவுள் மாநாடு அங்கேருந்து தான் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஏது, இங்கே எப்படி சிறுபான்மையினுடைய நிலைமை என்ன ஏதுன்றது இன்னமும் அது கேள்விக்குறியாகவே வந்துருக்கு. நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து அப்போ கூட பிரிவினை இது இருந்து கூட கலவரம் அடங்கி நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க இந்த 5 வருஷத்தில் ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போயிட்டு இருக்குது. அவங்க இப்போ மத்தியில் 3வது முறையாக இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க எப்படியாவது இங்கே தமிழ்நாட்டில் நுழையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி கலவரங்களெல்லாம் தூண்டி விட்டு திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. மக்களாகிய நாம் தான் அது என்ன ஏதுன்னு இப்போ பார்த்து சிந்தித்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இதுக்கான மாற்றத்துக்கான வழியை நம்ம காண வேண்டும் என்று சேனல் அர்க்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆர்டிஎஸ்.